ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எஸ்ஐபி மெத்தடில் மந்த் அண்ட் மந்த் சேவ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் எப்போவுமே கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்குன்னு ஒரு ரேஞ்ச் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். நான் சில சஜஷன் சொல்கிறேன், பட் ஆனால் நீங்கள் ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2000லேருந்து 5000 வரைக்கும் மாதம் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா பராக்பரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் 25%, அதுக்கப்புறம் பிஜிஐஎம் இந்தியா ஃப்ளெக்ஸி கேப்பில் 25%, கனரா ரோபோ ப்ளூ சிப் ஃபண்டில் 50% அந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் செகண்ட் ஆப்ஷன் 5000லேருந்து 10,000 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா பராக்பரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் 15%, பிஜிஐஎம் இந்தியா ஃப்ளெக்ஸி கேப்பில் 10%, கனரா ரோபோ ப்ளூ சிப் ஃபண்டில் 15%, மிரே அசெட் ஹைப்ரிட் ஈக்விட்டி ஃபண்டில் 10%, குவான்ட் ஸ்மால் கேப் ஃபண்டில் 40%. இந்த மாதிரி பிரித்து போடலாம். அதுக்கப்புறம் 10,000 அண்ட் எபோவ் நான் பண்ண முடியும், என்னால் மந்த்லி எனக்கு அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா பராக்பரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் 10%, பிஜிஎம் இந்தியா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் 15%, கனரா ரோபோ ப்ளூ சிப் ஈக்விட்டி ஃபண்டில் 20%, மோதிலால் ஓஸ்வால் பிட் கேப் ஃபண்டில் 25%, குவான்ட் ஸ்மால் கேப் ஃபண்டில் 30%. இந்த மாதிரி பிரித்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு சஜஷன் தான், பட்டு இது அப்படியே கம்ப்ளீட்டாக அப்படியே பிளைண்டாக எடுத்து இன்வெஸ்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஓன் அனாலிசிஸ் பண்ணுங்கள். ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரை கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஓன் டெசிஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எஸ்ஐபி மெத்தடில் மந்த் அண்ட் மந்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை தொடர்ந்து கன்டினியூ பண்ணுங்கள்.